வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் சுபத்துவ வீடியோக்கள் ஏறத்தாழ ஒரு 4-5 வீடியோக்கள் போடப்பட்டிருக்கின்றன, பிரீமியம் வீடியோக்களாக. இது நிறைய பேரை பாதிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. சனினாலே ஒரு பாதிப்பு தான், சனினாலே ஒரு ஆர்வம் தான். சனியை பற்றிய வீடியோக்களில் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நிறைய குழப்பங்கள் தீர்ந்தது. இதில் எனக்கே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சில விஷயங்களில் நிறைய புகழ்கிறீங்க. இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நான் தகுதியான ஆள் தானா? இப்படிலாம் பார்த்தா இந்த ஜோதிடத்தை கொடுத்தவர்கள் மகா பெரிய ஞானிகள், மகா பெரிய மேதைகள். வேறு வேலை வெட்டியே இல்லாமல் வானத்தில் கிரகங்களை எத்தனை அமைப்புகளில் அதை அவர்களை நம்ம அவங்க கொடுத்த அவங்க போட்டிருக்கிற ரோடில் தானே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அப்போ அந்த ரோடில் ட்ராவல் பண்ணுற நானே இவ்வளோ புத்திசாலினா, ரோடை போட்ட இந்த சாலையை நமக்கு வடிவமைத்து கொடுத்த அந்த மிகப்பெரிய மேதைகள், ஜோதிட ஞானிகள் எவ்வளோ பெரிய ஆட்களாக அவர்கள் இருக்கணும் அப்படின்றத நினைக்கும்போது நாமெல்லாம் அவர்களுடைய கால் தூசிக்க கூட ஆக மாட்டோம். ஏதோ குருவின் மீது ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு தெரிய வரும்போது குருவை அதிகமாக புகழ்கிறீர்கள், அவ்வளோதான். ஆனாலும் ஒன்று, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். எத்தனை புகழ்ந்தாலும் அதற்கு நான் தகுதியானவன் தானா அப்படின்றத நானே இது பண்ணி பார்த்துக்குவேன். அதனால் எனக்கு புகழ் போதை என்றைக்குமே நானே என்னுடைய குருக்களை புகழ்கிறவன் தான். ஒரு தெரியாத ஒன்று, அறியாத ஒன்றை பிறரிடமிருந்து ஒரு மதிப்பில்லாத ஒன்றை விலை மதிப்பில்லாத ஒன்றை உணர்ந்து கொள்ளும்போது அந்த பரவச நிலை ஏற்படுவது உண்மைதான். என்னுடைய குருமார்கள் மேலே எனக்கு பரவச நிலை ஏற்படுது இல்லையா? அதுபோல் ஆனால் ஒன்று என்ன, சனியின் வீடியோக்கள் நிறைய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. சரி, சனியின் சுபத்துவ அமைப்புகள், அதில் இறுதி வீடியோவாக இந்த வீடியோ போட்டுட்டு சனியின் பாவத்துவத்துக்கு போயிடலாம். அடுத்து ராகு கேதுக்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரீமியம் வீடியோ போடுறது நிறைய பேர் வெல்கம் பண்ணுறீங்க. ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள், 1000 தொடுகின்ற கமெண்ட்டுகள்லாம் வந்துடுச்சு. அப்போ இது வரைக்கும் கமெண்ட்டை நாங்கள் டெலீட் பண்ணதே இல்லை. சர்வரே பத்தாமல் கமெண்ட் அப்பப்போ நான் சந்தோஷப்பட்டு டெலீட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டு போட ஒரு நாளைக்கே நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள் வருது. அந்த கமெண்ட்டுகளுக்கு இடமே ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு டெலீட் பண்ணுற அளவுக்கு போய்கிட்டு. சரி, இப்பொழுது சனியின் கடைநிலை சுபத்துவம்னு கூட சொல்லிக்கலாம், அல்லது இறுதி நிலை சுபத்துவம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சனியின் சுபத்துவத்தில் ஒரு கடைநிலை வீடியோ. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? பாபகிரகங்கள். சனி குருவின் தொடர்பை அடைய வேண்டும், செவ்வாய் சந்திரனின் தொடர்பை அடைய வேண்டும், இன்னொரு குருவான உயர்நிலை சந்திரனின் தொடர்பை அடைய வேண்டும். சரி, அப்போ சனி குருவின் தொடர்பை அடையும் போது பூரண சுபத்துவத்தை அடைகிறார். இதுக்கடுத்து கூட இந்த வீடியோக்குள்ளேயே எப்படிப்பட்ட தொழில் அமையும், தொழிலை பற்றி நிறைய பேருக்கு இது இருக்குது. சனியின் சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்லிட்டேன். அப்போ சனி தருகின்ற தொழில்கள் என்ன, செவ்வாய் தருகின்ற தொழில்கள் என்ன, சூரியன் தருகின்ற தொழில்கள் என்ன, சந்திரன் தருகின்ற தொழில்கள் என்ன? அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி பரம்பொருளுடைய தயவினால் ஏகப்பட்ட பேருடைய ஜாதக அமைப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்போ இந்த பதிவுகள் எல்லாம் ஒரு ஆவணங்களாக நான் பதிந்து விட்டு போவது தான் எனக்கு பரம்பொருள் அளித்த ஒரு சிற்றறிவுக்கு நான் செய்கின்ற ஒரு இதாக இருக்கும். அதனால் தொழில் அமைப்புகளை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். சனி இந்த இடத்துல இருந்தால், காற்று ராசியில் இருந்தால், நில ராசியில் இருந்தால், நீர் ராசியில் இருந்தால், எப்படிப்பட்ட தன்மைகளோடு எங்கே தொடர்பு கொண்டால் அவர் அவருடைய காரகத்துவங்களில் நீர் நில காற்று அமைப்புகளில் எப்படிப்பட்ட தொழில் அமைப்புகளை கொடுக்குறார், சூரியன் எப்படி இருந்தால் கொடுக்குறார், இதெல்லாம் ஏன், அதாவது ஒருவர் அரசாங்க அதிகாரியா, மந்திரியா, பியூனா அப்படின்றத பற்றியும் தொழில் அமைப்புகள்லாம் கேட்குறீங்க. கமெண்ட்டுகளில் பார்க்குறேன், நல்லா தெரியுது. தொழில் அமைப்புகளை பற்றி நிறைய ஆர்வமாக இருக்கிறீர்கள். ஆகவே இவைகளை ஒரு ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும் என்பது உண்மை. என்னுடைய சுபத்துவ சூட்சும உள்ள விதிகள் மெதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட யாராலும் மறுக்க முடியாத ஒரு அமைப்பில் வந்துடுச்சு. மறுக்க முடியாது. அம்மாவை அம்மான்னு தான் சொல்ல முடியும், அப்பாவை அப்பான்னு தான் சொல்ல முடியும். நமக்கு பிடிக்கலன்றதுனால அம்மாவை கொண்டே அத்தைன்னு சொல்லலாமா, அப்பாவை கொண்டே மாமா நான் கூப்பிட முடியும். ஆக இந்த அமைப்பில் அதில் இன்னொன்று சென்ற இதில் தான் நினைக்கிறேன், சென்ற இதில் அந்த காஃபி டிகாசன் சர்க்கரை சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட வெல்கம்ஸ் தான். இவ்வளோ பேர் டக்குன்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கெல்லாம். சனியின் சுபத்துவ அமைப்புகளில் காஃபி, வெள்ளை பால் டிகாஷன் இரண்டையும் கலந்து காப்பி, அதில் சுபத்துவம் என்கின்ற சர்க்கரைன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த நேரத்தில் வாய்க்கு வந்த
ஓமையை சொன்னேன், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு, ஏகப்பட்ட பேர் அதுக்கு கிளாப்ஸ் கொடுத்துருக்குறீங்க. சரி, பரவாயில்ல. இந்த அமைப்பில் குருவின் தொடர்பில் முதல் நிலை சுபத்துவத்தை அடைகிறார். குருவின் பார்வை பெற்ற அடைக்கலபாண்டி ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று கமெண்ட் வந்ததே. அதாவது குருவின் பார்வை வாங்கி சுபத்துவமான சனியின் பார்வை, ஏதோ ஒரு கமெண்ட் படிச்சு ஞாபகம் இல்லையா? இந்த அமைப்பில் சனியின் பார்வை சர்வநாசம் என்பது குருவின் சுபத்துவத்தால் அடங்கும், அவ்வளோதான். சனி பார்வை கொடுக்காது, அதே நேரத்தில் சுபத்துவமான சனியின் பார்வை கெடுக்காது. இதைத்தான் இதுவரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மொத்தத்தில் நமக்கு இங்கே வழிகாட்டிகளே இல்லை சுபத்துவ தத்துவத்தில். மூல நூல்களே சனியின் பார்வையை பற்றிய சுபத்துவ அமைப்புலாம் இல்லவே இல்லையே. சனி சுபத்துவம் என்பது என்ன இருக்குது? சுபர்களின் பார்வை சேர்க்கை இணைவு பெற்ற கிரகங்கள் நல்லவைகளை செய்யும் அல்லது அதை கெடுக்காது, அப்படி இப்படின்னு ஒரு சிங்கிள் லைனில் தானே போயிடுச்சு. நம்ம தானே சுபத்துவ பாபத்துவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம தானே ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து சில விஷயங்களை உறுதிப்படுத்துகிறோம். சனியின் பார்வை சர்வநாசம் இயல்பு, அடைக்கலபாண்டி. சனியின் பார்வை சர்வநாசம், இது இயல்பு. ஒரு கெட்டவன் கெட்டு போயிருக்கிறான், அப்போ இயல்பாகவே இருக்கிறான். தண்ணி அடிச்சிருக்கிறான் ரவுடி பைய, தண்ணியே அடிக்காமல் இருக்கிறான். தண்ணி அடிக்கலனாலும் அவன் வந்து ரவுடி பைய தான். தண்ணி அடிச்சிருந்தாலும் கூடுதல் ரவுடி பையன். அப்போ இயல்பான சனியும் பாவத்துவமான சனியும் கடுமையான இந்த அமைப்புகளை பார்வையில் கொடுக்குறாங்க. இயல்பான சனியும் அதைத்தான் இயல்பான பாவத்துவமான சுபத்துவமானன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயல்பான சனியின் பார்வை கெடுக்கும். அவர் ஆட்சி உச்சமாக எங்கே எப்படி இருந்தாலும் கெடுக்கும். அவர் அவருடைய இயல்பான அமைப்பில் இருக்கிறார். அங்கே பாவத்துவமும் சுபத்துவம் பாவத்துவம் இல்லாமல் இருக்க முடியாது. உட்கார்ந்த சேர்க்கை இல்லை என்றால் கூட இருக்கும் இடத்தின் தலம் இருக்கு இல்லையா? சனி வந்து அதுக்கு தான் வந்து அந்த அடைக்கலபாண்டி, அதற்குத்தான் வந்து அந்த உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் அல்ல. ஏன் சிம்ம லக்னத்திற்கு அவர் வந்து அதிகமான ஒரு பாவி ஆகிறார் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படின்னா, கும்பத்தில் சனி இருக்கும் பொழுது, மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கும்போது 7ஆம் இடத்துல எப்போதுமே சனி இருந்தார்னா கும்பத்திற்கு 7ஆம் இடத்துல வலுத்து இருப்பார், கடகத்திற்கு 7ஆம் இடத்துல வலுத்திருப்பார். கடகம் சிம்மத்திற்கு ஏன் சனி வந்து மிகப்பெரிய கொடுமையான பாவியாகிறார்? கடகம் சிம்மத்திற்கு 7ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம்ங்கிற அமைப்பில் வருவார். 7இல் எப்பொழுதுமே சனி இருந்தால் தன்னுடைய 3ஆம் கெட்ட பார்வையால் தந்தை ஸ்தானத்தை பாதித்து 7ஆம் பார்வையால் ஜாதகரை லக்னத்தை பார்த்து ஜாதகனை பாதித்து 10ஆம் பார்வையால் தாயார் ஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்த்து. ஏன் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி கடுமையான பாவி? சனி ஒரு இடத்தில் அமர்ந்து ஜாதகனையும், ஜாதகனுக்கு மிக முக்கியமான குழந்தை பருவத்திலிருந்து ஒரு விதமான தனியாக நிற்கக்கூடிய பருவம் வரைக்கும் வரக்கூடிய தேவையான தாய் தகப்பனையும் ஒரே நேரத்தில் சனி பாதிக்கிறதுனால தான் கடக சிம்ம லக்னத்திற்கு அவர் கடுமையான ஜென்ம விருது. சிம்மத்திற்கு கும்பத்தில் உட்காந்து 9ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, 4ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, லக்னத்தையும் பார்ப்பார். கடகத்திற்கு 7ஆம் வீட்டில் உட்காந்து 9ஆம் வீட்டையும் பார்ப்பார், 4ஆம் வீட்டையும் பார்ப்பார், லக்னத்தையும் பார்ப்பார். லக்னத்தை பார்த்து கிடப்பார், தகப்பனை பார்த்து கிடப்பார், தாயை பார்த்து கிடப்பார். இந்த அமைப்புகள்னால தான் கடக சிம்மத்திற்கு அவர் மிகப்பெரிய எதிரியாகிறார். அதனால தான் எந்த ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்துல சனி வந்து சுபத்துவமின்றி அமரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இயல்பாக அமர்ந்திருக்கின்ற சனி ஆட்சி உச்சம் என்கின்ற நிலை அவருக்கு அங்கே கும்பத்திற்கும் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மட்டும்தான் உண்டு. மற்ற இடத்துல அவர் ஆட்சி உச்சம் அடைய மாட்டார். ஆட்சி உச்சத்தை அதுதான் நான் கூடுதல் பாவத்துவம்னு சொல்கிறேன். வலிமையான இயல்பான சனி அனைத்தையும் கெடுப்பார். சனியின் பார்வை சர்வநாசம். அப்போ அவர் வந்து பாவத்துவமாக இருக்கிறார். சொன்ன போல ஆட்சி பெற்றிருக்கிறார், அவர் குடிகாரனாக இருக்கிறார். அவர் வந்து ரவுடியாக இருக்கிறார். ஆட்சி பெற்றிருக்கிறார், அவர் ரவுடியாக இருக்கிறார். அவர் அங்கே சனியின் வீட்டில், செவ்வாயின் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார், குடிச்சிருக்கிறார். கூடுதலான பாவத்துவத்தோடு இருக்கிறார், குடிச்சிருக்கிறார். அங்கேயே அவருடனே செவ்வாய் இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் குடிச்சிருக்கிறார். சனியின் வீட்டிலேயே செவ்வாயின் சேர்க்கை, பாவத்துவம். குடிச்சிருக்கிற ரவுடி பையன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதே சனி கோவிலுக்குள் இருக்கிறார், நல்லவனோடு இருக்கிறார். அங்கே அவர் கட்டுப்படுகின்ற ஒரு நல்ல நண்பன். சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல பையன் கூட படிச்சிருக்கிறாரு. அவனை பார்த்தாலே அந்த ரவுடி பையனுக்கு ஒரு மரியாதை வரும்.
சரி, என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு, டேய் ஏன்டா நீ இப்படியே அலைகிற, எங்களை மாதிரி என்னைக்கு தாண்டா வருவேன், ஏய் போப்பா அப்படின்னு பேசுகிற, உரிமையோடு பேசுகிற ஆளுங்களா இருக்கல, உன் வேலையை நீ பாருப்பா, அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாருல ஒருவர். அப்போ அந்த சனிக்கு ஊமையாக காட்டக்கூடியவர். அது போன்ற அமைப்புகளை தான் நம்ம சுபத்துவம்னு சொல்கிறோம். அப்போ குரு பார்த்த சனி கண்டிப்பாக சர்வநாசம் என்கின்ற அமைப்பை பார்க்கறதே இல்லை. இதுதான் என்னுடைய சுபத்துவம். எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லைங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். இதில் நான் என்னுடைய, நல்லா புரிஞ்சுக்கங்க அடைக்கல பாண்டி, இதை தான் கமெண்ட்டை மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் இதை தான் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சனி குரு பார்த்த சனியின் பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் நோக்கம்னு நினைக்கிறேன். பெரிய கமெண்ட்டாக கொடுத்துருந்தீங்க. ஆக சனியின் பார்வை சர்வநாசம், இயல்பான சனியின் பார்வை சர்வநாசம். இயல்பான சனி ஆட்சி மூலத்திரிகோணம் என்கின்ற தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற சனி. சரி, அவர் ரவுடி, கெட்டுப்போன சனி, பாரில் இருக்கின்ற சனி. இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். பாரில் இருக்கின்ற சனி செவ்வாயின் வீடுகளில் அல்லது செவ்வாயின் பார்வை இணைவுகளில் இருக்கின்ற சனி. செவ்வாயின் பார்வைன்னு கூட எடுத்துக்கணும். என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி கும்பத்தில் இருக்கிறார், செவ்வாய் இதில் இருக்கிறார், 3ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் இருக்கின்ற சனியை நேருக்கு நேராக பார்க்கிறார். சனி என்னுடைய ஜாதகத்தில் பாவத்துவம் அடைந்திருக்கிறார். என்னுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை, என்னுடைய ஜாதகமே உதாரணமாக வந்துடுவோம். எதனால் லக்னம் 9ஆம் இடத்தில் சனி செவ்வாயின் பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறார். என்னுடைய ஜாதகத்தில் தெரியாத ஜாதகங்களை நான் சொல்றதில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் அது கரெக்டாக இருக்கும். கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி ஏன் அதிகமான பாவராகிறார்ன்றதை சொல்லிட்டேன். 7ஆம் இடத்திலிருந்து ஜாதகனை பார்க்கிறார், அதாவது நம்மை, அந்த குறிப்பிட்ட ஜாதகனை பார்த்து கெடுக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? 3ஆம் பார்வையை அப்பாவை பார்க்குறார், 10ஆம் பார்வையை அம்மாவை பார்க்குறார். அம்மா அப்பா பிள்ளை 3 பேரையும் கெடுத்து அப்புறம் வந்தாலும் கடுமையான அமைப்பு தானே. அதனால தான் கடக சிம்மத்திற்கு. சரி, என்னுடைய ஜாதகம் நீங்கள் கேட்கின்ற அமைப்பில் என்னுடைய ஜாதகத்தில் சனி பாவத்துவமாக இருக்கிறார். சனியின் பாவத்துவ பார்வை எனக்கு மிதுன லக்னம், 3இல் செவ்வாய், 9இல் சனி. வேறு எந்த விதமான சுபத்துவமும் 2 பேருக்குமே இல்லை. அப்போ இங்கே சனி 9ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து என்னுடைய ஜாதகத்தில் சனி 3ஆம் பார்வையால் 11ஆம் வீட்டை பார்க்கிறார், பாவத்துவமாகி பார்க்கிறார். நான் மூத்த பையனாக பிறந்திருக்கிறேன். எனக்கு அண்ணன் அக்காள்கள் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் வம்சத்திலே அண்ணன் அக்கா கிடையாது. நான் தான் வம்சத்திலே கிடையாது. நான் தான் மூத்த முப்பாட்டனுக்கு, மூத்தவனாக பிறந்த பாட்டனுக்கு, மூத்தவனாக பிறந்த தகப்பனுக்கு மூத்தவனாக நான் பிறந்தவன். நல்லா புரிதா பாருங்க. சனி கடுமையான பாபத்துவம் கும்பத்தில் மூலத்திரிகோண அமைப்பில் மிதுன லக்னமாகி எனக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் அதிபதியையும் பார்க்கிறார். 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 11ஆம் அதிபதியையும் பார்க்கிறார். நீங்கள் கேட்கின்ற பார்வை குழப்பங்கள், சனியின் பார்வை எந்த இடத்துல ஒரு இதாக இருக்கும், எந்த இடத்துல குரு பார்த்த சனியின் பார்வை நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க, குரு பார்த்த சனியின் பார்வை நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. இந்த அமைப்புகளில் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். நான் என் முப்பாட்டனுக்கு முதல் பையனாக பிறந்த என் பாட்டன், எங்கள் தாத்தாவுக்கு அப்பா இருக்கிறதால நல்ல வேலை எங்கள் 4-5 வாரிசுலாம் தெரியும். நான் இதிலெல்லாம் சின்ன வயசில் ஆர்வமாக இருந்திருக்கிறேன். புதன் வலுத்தால் வரலாறை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம்லாம் ஏற்படும். ஆக இந்த அமைப்பில் என்னுடைய முப்பாட்டன் என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய அப்பாவின் தாத்தாவிற்கு என்னுடைய அப்பாவுடைய அப்பா மூத்தவர், அவருக்கும் மூத்தவர் தான். என்னுடைய முப்பாட்டனே மூத்தவர், என்னுடைய பாட்டன் மூத்தவர், என்னுடைய பாட்டனுக்கு பிறந்த என்னுடைய தந்தை மூத்தவர். அவருக்கு அண்ணன் அமைப்புகள் அக்கால் அமைப்புகள் இல்லை. என்னுடைய அப்பாவிற்கு மூத்தவனாக நான் பிறந்திருக்கிறேன். எனக்கு அப்பா அம்மாவை, எனக்கு அண்ணா அக்காவே கிடையாது. என்னுடைய வம்சத்திலே நான் அண்ணன் கூப்பிட்றதுக்கு யாருமே கிடையாது. என்ன தான் அண்ணன் கூப்பிட்றாங்க. அந்த உயிர் காரகத்துவத்தை சனி பாதித்திருக்கிறார் தெரியுதா? 9ஆம் இடத்தில் சனி அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாலும் 7ஆம் பார்வையாலும் சகோதர காரகனையும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பாதித்து, 3ஆம் இடத்தை பாதிச்சதுனால என்னுடைய இளைய சகோதர அமைப்புகளை பற்றி சொல்லிட்டேன். என்னுடைய இளைய சகோதரர்களில் ஒருவர் அந்த பாதிப்பினால் தன்னுடைய விரயமானார், இறந்து போனார். அதே நேரத்தில் என்னுடைய இளைய சகோதரர்களுடைய நிலைமைகளும் அப்படி ஒன்றும் சொல்லிக் கொள்ளுகிறபடியாக இல்லை. இளையவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு சராசரியாக இருக்கிறார்கள், சில நிலைகளில் எனக்கு கீழே இருக்கிறார்கள். ஆக அந்த 3ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும்
சகோதர காரக கிரகமான செவ்வாயோ என்னுடைய சனி பாவத்துவமாக பார்த்ததால் இந்த அமைப்புகளை சுத்தமாக கெடுத்திருக்கிறது அடைக்கலபாண்டி. அதாவது சனியின் பார்வை எந்த இடத்திலும் இயல்பாக இருக்கும் பொழுது சர்வநாசம், பாவத்துவமாக இருக்கும் பொழுதும் கூடுதல் சர்வநாசம். எங்கேயும் சுபத்துவமாக குருவின் நினைவோடு இருக்கிறார், குருவின் பார்வையோடு இருக்கிறார். அந்த பார்வை கெடுக்காது என்பதுதான் சுபத்துவம் என்பது என்னுடைய கான்செப்ட். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு யாருன்னா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை சரியா தப்பா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவாவது நான் ஏதாவது பண்ணலாம். இந்த இடத்துல நான் ரொம்ப குழப்பமாகி தான் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு தான் சனியின் பார்வை பற்றிய சில விஷயங்கள். ஏன்னா அடுத்தடுத்து ஜாதகங்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அந்த கோட்பாடுகள் உறுதியாகின்றன. தொழில் அமைப்புகள்லாம் இத்தனை சொல்கிறேனே, எத்தனை வக்கீல் ஜாதகம் பார்த்துருப்பேன், எத்தனை ஜட்ஜு ஜாதகம் பார்த்துருப்பேன், எத்தனை டாக்டர் ஜாதகம் பார்த்துருப்பேன். வர்றவங்க எல்லாம் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்றத வச்சுத்தானே ஆகா செவ்வாய் சுபத்துவமாகும் போது இத்தகைய தன்மை ஏற்படுகிறது. 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளும் போது இப்போ அந்த அத்தனை ஆயிரம் ஜாதகங்களை பார்த்து விட்டுத்தான் இப்போ கேட்க முடியுது. ஓ, நீ இந்த தொழிலில் இருக்கிறியா, உனக்கு குருவின் தொழில்களை தான் இருக்கும். சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை, டக்குன்னு சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை. என்ன உங்கள் பையன் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் பேங்க்கில் வேலை செய்கிறாங்கன்னுவாங்க, இல்லை வாத்தியாராக இருக்கிறான்னுவாங்க. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு ப்ரெடிக்ஷனில் வருவாங்க. கல்யாணம் ஆகல பையனுக்கு, என்னங்க பையன் பேங்க்கில் இருக்கிறாரா, சொல்லிக் கொடுத்தால் அல்லது வங்கித்துறை, இப்படி தான் கேட்பேன். எங்கிட்ட டைரக்ட் லைனில் வரவங்க, அப்பாயின்மெண்ட் வரவங்க எல்லாருக்குமே தெரியும். சொல்லிக் கொடுத்தால் வங்கித்துறை எதில் இருக்கிறார் அப்படின்னு கேட்பேன். சில நேரங்களில் மட்டும் கொஞ்சம் குரு ஆட்சி உச்சமாக இருக்குமா, ஜுடிஷியலில் இருக்கிறாராமா, ஆமாங்க கோர்ட்டில் கிளர்க்காக இருக்கிறாருன்னுவாங்க, அவ்வளோதான். ஆக அந்த சுபத்துவ விதிகள் சில விஷயங்களில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அடைக்கலபாண்டி, நீங்கள் கேட்பதைப் போல சனியின் பார்வை சர்வநாசம் என்பது எத்தகைய நிலையிலும் நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா நிலையிலையும் இதைத்தான் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா என்கின்ற அமைப்பில் நான் எழுதியிருக்கிற அமைப்பு. கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் 7ஆம் இடத்துல உட்காந்து உயிர் அமைப்புகள் 3, ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கிற அமைப்புகள் 3, உயிர் கொடுத்த அம்மாவும் அப்பாவும், 20 வயசு வரைக்கும் அது தேவைப்படுகிற அம்மாவும் அப்பாவும், அதுக்கடுத்து உயிர் வாழ தேவையான நீங்கள் உங்கள் லக்னம், இந்த 3ஐயும் அவர் 7ஆம் இடத்துல உட்காந்தா கெடுப்பார். அப்ப எங்கே சனி பாவத்துவமாக அமர்கிறாரோ, பாவத்துவமாக இப்ப என்னோட ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் பார்ப்பது கூடுதல் பாவத்துவம், இயல்பான நிலையிலிருந்து கூடுதலாக பாவத்துவமாக. ரவுடி பைய குடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு வேறு எந்த விதமான சுபத்துவமும் அங்கே இல்லாத போது, சுபத்துவமாக அங்கே இல்லாத போது என்ன ஒண்ணு, அவர் தன்னுடைய 6ஆம் பார்வையால், சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் 6ஆம் வீட்டை கூடுதலாக பார்ப்பது வேணா ஒரு பிளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். 6ஆம் வீட்டை சனி பார்ப்பது இந்த நிலையில நல்லது. ஏற்கனவே அங்கே என்னுடைய ஜாதகப்படி ராகு கேதுக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்ப அங்கே கேது அங்கே இருக்கிறார். இதை சும்மா போக வேண்டாம். என்னுடைய ஜாதகம்னு சொல்றது ஒரு உதாரணத்திற்காக, தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உங்களுடைய தெரிந்த நண்பருடைய ஜாதகத்தில் இதை பார்த்தீங்கன்னாலே சனியின் பார்வை என்கின்ற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அடைக்கலபாண்டி, இப்போ நான் சுபத்துவத்தை எடுத்துக்கிறதுக்காக இந்த இதை பேசினேன். ஆனால் அதுக்குள்ளே கமெண்ட்டு கொஞ்சம் இது பார்த்ததுனால கமெண்ட்டுகளில் சனியை பற்றிய நிறைய சுபத்துவ வீடியோக்களில் கிரகங்கள்லேயே இவ்வளோ கமெண்ட் வரல. சனியை பற்றி மட்டும்தான் இவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, இவ்வளோ கேள்விகள் வந்திருக்கு. இத்தனை நாள் புரிந்தது. சந்திரன் சனி போன வீடியோவில் சந்திரன் சனி அமைப்புகளுக்கு கூட எனக்கு இத்தனை நாள் கிடைக்காத விடைகள் கிடைத்திருக்கின்றன, தெளிவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருக்கிறீங்க. அதனால் நான் இதில் எதிர்பார்த்தேன். அதாவது சனியை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக சில அமைப்புகள் இருக்கும், என்ன இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். இந்த சனியை பற்றிய வீடியோக்கள் சற்று கூடுதலாக போடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நான் சற்று தெளிவாகவே இருந்தேன். அது அப்போ இதாக இருக்குது. சரி, பரவாயில்ல. ஆக சனியை பற்றி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சனி இயல்பாக அல்லது பாவத்துவமாக, இயல்பாக என்கின்ற நிலைமை யாருடைய பார்வையையும் இல்லாமல் ஆட்சி மூலத்திரிகோணமாக அவர் மகர கும்பத்தில் இருக்கும் பொழுது அவர் பார்க்கின்ற அத்தனை இடங்களையும் கெடுப்பார். என்ன கெடுப்பார்? கும்பத்தில் இருக்கும்போது 2 செவ்வாயோடைய வீடையும் கெடுப்பார். இதில் பார்த்த மாதிரி செவ்வாயோடைய வீடு 2ஐயும் பார்த்து கெடுக்கிறாரா? மகரத்தில் இருக்கும்போது 2 சுவருடைய வீடையும் பார்த்து கெடுப்பார். இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கம். கும்பத்தில் இருக்கும்போது செவ்வாயை சுத்தமாக சுருட்டி தூக்கி அடிக்கிற மாதிரி தூக்கி அடிச்சிருவார். கும்பத்தில் அமர்ந்த மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கின்ற சனி அங்கே செவ்வாயின் மேஷத்தையும் செவ்வாயின் விருச்சிகத்தையும் பார்த்து, என்னுடைய ஜாதகத்தை போல கூடுதலாக செவ்வாயும் பார்த்துட்டாருன்னா சுத்தம். இந்த செவ்வாயை பார்த்துட்டாலே அந்த அரசு அந்த அமைப்புகளில் வேறு சில அமைப்புகளில் தயக்கங்கள் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி தைரியம் போயிடும். எனக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா பயம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு விபத்து நடந்து விட்டது. அந்த விபத்து நடந்து விட்டால் அந்த விபத்தை
ரொம்ப இறக்க குணம் உள்ள வேணாம். ஆனாலும் ஒரு விபத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை என்னால் பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா அதற்காக அந்த ரத்தத்தின் காரணமான 3 அமைப்புகளையும் சனி பார்த்து பாபத்துவமாகி கெடுத்ததுனால தான். தைரியத்தை வேற விஷயங்களில் தைரியங்கள் இருந்தால் கூட ஒரு அடிபட்டு துடித்து கொண்டிருக்கின்ற, ஒரு வன்முறையால் துடித்து கொண்டிருக்கின்ற, ஒரு கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட் எதிரே துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவனை பார்க்கின்ற தைரியம் இதுவரைக்கும் எனக்கு கிடையவே கிடையாது. இதற்கு காரணம் என்னுடைய ஜாதகத்தில் மேஷம், விருச்சிகம், செவ்வாய் 3மே அடிபட்டு போனதுனால தான். ஆக இது மாதிரி தான் நீங்கள் பார்வையை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். மகரத்தில் இருக்கின்ற செவ்வாய் இவரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், மகரத்தில் இருக்கிறவர் நேராக வந்து 3ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார். குருவின் ஒரு வீட்டையும் சுக்கிரனின் ஒரு வீட்டையும் 2 மாபெரும் சுவர்களுடைய வீட்டையும் பார்த்து அங்கிருந்து கடகத்தை பார்ப்பார். அதுவும் ஒரு நிலையில் ஒரு சுப வீடு தான். அப்போ சனி எந்த இடத்தை பார்த்தாலும் இயல்பான ஒரு நிலையில் இருக்கும்போது அவரின் பார்வை நிச்சயமாக கெடுக்கும். கூடுதலாக சனி செவ்வாயின் இணைவு, தானே செவ்வாயின் பார்வையை பெற்றிருத்தல், சனி ராகுவோடு இணைந்து பாபத்துவமாக இருத்தல், கேதுவோடு இணைந்திருக்கிறது சூட்சுமோலன்னு சொல்லிட்டேன். அப்போ சனி ராகுவோடு இணைந்திருத்தல், செவ்வாயோடு இணைந்திருத்தல், செவ்வாயின் வேறு விதமான தொடர்புகளை பெற்றிருத்தல், நேர் பார்வையை பெற்றிருக்கிறது. ராகு அப்படி நேர் பார்வையாக பார்க்க முடியாது, ராகு கதைகளுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ சனி ராகுவோடு இணைந்து செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கின்ற நேரங்களில் பிற இடங்களை பார்க்கும் பொழுது கூடுதலான பாபத்துவம் என்கின்ற ஒரு கோயிலுக்குள்ளே போனால் கொடுமைன்னு கோயிலுக்குள்ளே போனால் 2 கொடுமை ஜிங்குன்னு அடிச்சார்ந்த மாதிரி கூடுதலான தன்மைகளோடு அவர் இருப்பார். இது வந்து நிரூபணமான ஒன்று. இது ஏன் இவ்வளோ தூரம் பீடிகை போட்டு எழுதுறான்னா நம்ம கோட்பாடு, நம்ம தியரி, நம்ம பார்த்த ஜாதகங்களில் உறுதிப்படுத்தப்பட்ட அமைப்புகள் தான். ஆக இதை ஏற்கனவே நான் பொது வீடியோக்களையும் விளக்கி இருக்கிறேன். ஆக சனி சுபத்துவமாகி சுக்கிரன் இணைவு, குருவின் இணைவு, குரு பார்வை, சுக்கிரனுடைய பார்வை முழுக்க ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள 8 டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற நிலைமையில் சுபத்துவமாகி பார்க்கின்ற தன்மையில் அவருடைய பார்வை கெடுப்பதில்லை அப்படிங்கிறத சரியாக உணர்ந்திருக்கிறேன். ஆனால் கொடுப்பதில்லை. அப்போ குருவின் பார்வைக்கும் சனி வந்து ஒரு கலப்பு அமைப்புகள் தான். அப்போ அந்த சனியின் பார்வை எந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே நல்லா இருக்காதுன்றதான் உண்மை. சனி நீச்சமாகி, என்னுடைய நண்பருடைய ஜாதகம் சனி நீச்சமாகி கடுமையான நீச்ச அமைப்பில் இருந்து குருவின் வடிகட்டப்பட்டு, தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு குருவின் முழு பார்வையை வாங்கி சுபத்துவமான சனி கூட என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தில் 7ஆம் பார்வையாக தகப்பனை பார்த்து தகப்பனுடைய அமைப்பை அவர் கெடுக்கத்தான் செய்தார். என்னுடைய நண்பர் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வரும்போது அதை தந்தை பார்க்க இல்லாமல் பண்ணிட்டார். எங்கப்பா பாருங்க, நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, இந்த பார்வையுடைய தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கப்பா என்ன அடிக்கடி ஜோசியனாவும் சொல்லிகிட்டே இருந்தார். ஜோசியனாகிறதுனா உங்கள் வேலையோட பார்த்துங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, என்னுடைய தந்தை அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக வரக்கூடிய அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா நான் பண்ணுற கன்ஃபார்ம் ப்ரெடிக்ஷன்லாம் இங்கே கிடையாது. என்றைக்குமே எங்கள் அப்பா ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கணும். எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்கணும், டே ஜோசியன் பெரியாள் அவரோட முதல்ல அப்படி சொல்ல மாட்டார். எங்கள் அப்பா சொல்கிற ப்ரெடிக்ஷன், ஒரு உலக புகழ்பெற்ற ஜோதிடனாக வருகின்ற அத்தனை தகுதிகளும் உன்னுடைய ஜாதகத்தில் இருக்காது, அதனால நீ ஜோசியம் பாரு. என்ன மாதிரி வந்து வெட்டு ஒன்று துண்டுன்னு எங்கள் அப்பா பேசினதே இல்லை. என்னுடைய தந்தை இறந்ததற்கு பிறகுதான் என்னை வந்து ஜோசியனா, கமர்ஷியல் ஜோசியனா எங்கள் அப்பா பார்க்கல. இதுவும் அந்த சனியின் பார்வை காரணம். நண்பர் ஒருவரை அடிக்கடி சொல்லுகிறேன், அவருக்கும் 7ஆம் இடத்தில் சனி 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தில் பார்க்கிறார். அவர் இத்தனை உயரத்திற்கு வருவதற்கான ஆரம்ப அமைப்புகளை தந்தை இறந்ததற்கு பிறகுதான் அவருக்கு கிடைத்தன. இந்த பார்வையின் சூட்சுமங்கள் எடுத்துக்கிட்டு போனால் அப்படியே உள்ளுக்குள்ள நிறைய போயிடலாம். இந்த பார்வையின் சூட்சுமங்கள், பாவக சூட்சுமங்கள், கிரக சுபத்துவங்கள், பாவத்துவங்களுக்கு அடுத்து இந்த பார்வையின் சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்புகளை சொல்ல வேண்டிய அளவுக்கு ஏகப்பட்ட சப்ஜெக்டுகள் இருக்கின்றன. ஆகவே இங்கே நிச்சயமாக நான் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் சுபத்துவம். இந்த வீடியோக்களை எல்லா கிரகத்திற்கும் சுபத்துவ பாவத்துவத்தை விவரித்து சொல்லுவோம் அப்படின்னு போடும்போதே எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதாவது ஓரளவுக்கு நீங்கள் இதை வந்து உங்களுக்கு புரியும், இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்குவீங்க, உங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்ன்றதை நான் நம்பினேன். அதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். சனியின் சுபத்துவ வீடியோக்கள் ஏகப்பட்ட வேற பாதித்திருக்கிறது. இந்த இப்போ நான் வேறு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்தேன், நீங்கள் அடைக்கலம் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டில் மனசு போய் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனாக போயிடுச்சு. அப்போ சனியின் பார்வை என்கின்ற ஒரு இதாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம்.
நாளைக்கு மறுபடியும், ஏன்னா இப்போ ப்ரீமியம் வீடியோக்கள் குறைவாயிடுச்சு எனக்கு வேலை பழுவுனால. எப்படியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு மாதம் 15 வீடியோவாவது போடணும்னு இருக்கிறோம். பெண்டிங் இருக்குது. தினசரி ஒரு வீடியோ போட்டு கம்ப்ளீட்டாக அந்த குறையை நிவர்த்தி செய்து விடுவோம். நாளைக்கு அந்த வீடியோவை பாருங்கள். நாளைக்கு சனியின் கடைநிலை சுபத்துவம் என்று சொல்லப்படுகின்ற புதனோடு இணைவதால் சனி எத்தகைய தன்மையை கொடுப்பார் அப்படின்றத பார்த்துட்டு நாளை மறுநாள் மீண்டும் ஒரு வீடியோவில் சனியின் பாவத்துவ அடுக்குகளை பற்றி ஒரு 2 வீடியோவில் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ராகு கேதுக்களுக்கு போவோம். அதன் பிறகு இதே மாதிரி ஒரு பயனுள்ள பிரீமியோடைய சப்ஜெக்டை தான் போவோம். அதுக்குள்ளே அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துருச்சுன்னா அதையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.